இங்க பாருங்க, சந்தோஷங்கிறது பேங்க் பேலன்ஸ் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே போகணும். டென்ஷன்ங்கிறது மனசுல சேர்ற குப்பை மாதிரி அப்பப்ப கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன டென்ஷன் சொல்லுங்க? என்ன எல்லாம் வேலை இல்லாத டென்ஷன் தான். கையில இருக்கிற சேவிங்ஸை வச்சு இன்னும் 2 மாசம் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் உங்க ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை கொட்டி கிடக்குது இல்ல மேடம்? உங்க படிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இமிடியேட்டா வேலை கிடைக்கும்ல? வேலையெல்லாம் கிடைக்கும் சார். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணாம சேலரி ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு எல்லா செலவையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சில கம்பெனில ரெஃபரன்ஸ் வேற தேவைப்படுது. அதுவும் என்கிட்ட இல்ல. ரவி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு. அவருக்கும் ஏதோ சிக்கல்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மேடம் நீங்க இதுதான் பிரச்சனைன்னு முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனில சிஓவா இருக்காரு. நான் அவர்கிட்ட நைட்டே பேசிடுறேன். நாளைக்கு நீங்க போய் அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்படி எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதீங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல்ல வச்சு ஒரு ட்ரீட் கொடுக்கணும். ஓகேவா? மாதவி கூப்பிடுறா. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க பாப்பாவை பாருங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பாய். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பூஜா மிஸ் வந்துட்டாங்களா? இன்னும் வரலையே மிஸ். ஏன் கேக்குறீங்க? அவங்க என்கிட்ட ஒரு புக் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கும்போதே கொடுத்துடலான்னு தான் கேட்டேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு பூஜா மிஸ் வரமாட்டாங்கன்னு தோணுது. ஏன் மிஸ் அப்படி சொல்றீங்க? என்ன நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? மாதவியோட அம்மா பூஜா மிஸ் எவ்வளவு அசிங்கமா பேசினாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அதை என்னால மறக்கவே முடியல. அந்த அவமானத்தை பூஜா மிஸ் மறந்துட்டு எப்படி சகஜமா ஸ்கூலுக்கு வருவாங்க? அந்த அம்மாவை நேத்து அந்த அளவுக்கு பேச விட்டுருக்க கூடாது மிஸ். நாம எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கணும். நம்ம மிஸ் அவமானப்படுறத நாமளே வேடிக்கை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள பத்தி ஒருத்தங்க தப்பா பேசினாங்கன்னா முதல்ல அவங்க தானே ரியாக்ட் பண்ணணும். ஆனா அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை மாதவியோட அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ என்னவோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது மிஸ். நம்ம ஸ்டாஃபை பத்தி நாமளே தப்பா நினைக்கலாமா? பூஜா மிஸ் சைலண்டா இருக்கிறத நாம வேற எப்படி எடுத்துக்கிறது? உங்களையும் என்னையும் யாராவது அசிங்கமா பேசினா நம்ம சும்மா விட்டுடுவோமா? ஸ்கூல்னு கூட பார்க்காம 4 அரை அரைஞ்சிடுவோம். அட்லீஸ்ட் அவங்க கூட சண்டையாவது போடுவோம். ஆனா பூஜா அமைதியா இருக்காங்கன்னா வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளவு சாஃப்ட் நமக்கு தெரியாதா மிஸ்? அதுக்கு நேர் எதிரா அவங்க எவ்வளவு அடாவடியா பேசுறாங்க. அவங்க நம்மளாலே அவங்க கிட்ட வாய் கொடுக்க முடியல. பூஜா மிஸ் என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க கிட்ட பேசி சமாளிக்க முடியாம தான் மிஸ் அமைதியா இருந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல மிஸ், நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. காரணமே இல்லாம யாரும் யார் மேலேயும் பழிய போடவே முடியாது. நம்ம நடந்துக்கிறத பொறுத்துதான் மத்தவங்க நம்மள பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் நானும் கரெக்டா இருக்கிறதுனால தானே நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஆனா பூஜா மிஸ்ஸுக்கு ஏதோ இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்குன்னு அர்த்தம். அது அவங்களே புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க கிளியரா இருந்தாங்கன்னா யாரும் தப்பா பேசுறதுக்கு சான்ஸே இல்லையே. சரியா சொன்னீங்க மிஸ். பூஜா மிஸ்ஸுக்கும் மாதவி அப்பாவுக்கும் நடுவுல ஏதோ இருக்க போய் தானே அந்த அம்மா தைரியமா கத்திட்டு போறாங்க. பூஜா மிஸ் எதிர்ப்பு காட்டாம இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் இல்லையா? என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது மிஸ். எவ்வளவு நாளா நம்ம பூஜா மிஸ் கிட்ட பழகிட்டு இருக்கோம். அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை மிஸ். பேசுறதையும் பழகிறதையும் வச்சு யாரும் இந்த காலத்துல நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது மிஸ். வெளியே நல்லவங்க மாதிரி பேசுறவங்க தான் உள்ளுக்குள்ள நிறைய தப்பு பண்ணுவாங்க. பூஜா மிஸ் அந்த கேட்டகரி தான். இவ்ளோ நாளா அவங்க நல்லவங்க தானே நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதானே தெரியுது அவங்க சுயரூபம் எப்படின்னு. அந்த அம்மா பேசினதை வச்சு மட்டும் நான் இதை சொல்லல மிஸ். மாதவி இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து பூஜா மிஸ் நிறைய மாறிட்டாங்க. நம்ம ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒன்னா தானே ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஆனா பூஜா மிஸ் எப்ப பார்த்தாலும் மாதவி மாதவின்னு அவளுக்கே அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அவ மேல ரொம்ப ஓவரா அக்கறை எடுத்துக்கிறாங்க. மாதவி அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பால தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மிஸ்,
மாதவிங்கிற பேர்ல எனக்கு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க தங்கச்சி குழந்தைங்கிறதுனால தான் அவங்களுக்கு மாதவி மேல இவ்ளோ கேர்னு பூஜா மிஸ் சொன்னாங்களே. அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்? நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அவங்க அப்படி பேசியிருக்கலாம் இல்லையா? யாரோ சொல்றத வச்சு பூஜா மிஸ் மேல இவ்ளோ சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல. நம்ம மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. நீங்க பூஜா மிஸ் நினைச்சு ஃபீல் பண்றீங்க. எனக்கு நம்ம கரஸ்பாண்டன்ட் நினைச்சு கவலையா இருக்கு. பூஜா மிஸ் நல்லவங்க நம்பிதானே சார் கல்யாணம் பண்ணாரு. இந்த ஸ்கூல்லே முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது உங்களுக்கு தெரியுது. நாம இத பத்தி பேசி ஒன்னும் யூஸ் இல்ல. இன்ஃபேக்ட் பூஜா மிஸ் தான் இத பத்தி புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ இனிமே அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க வாழ்க்கையிலே பெரிய சிக்கலாயிடும். அச்சச்சோ, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க. வாங்க மிஸ், கிளாஸுக்கு போவோம். லேட் ஆயிடுச்சுன்னா கரஸ்பாண்ட் நம்மள பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அம்மோ, நாங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்சதும் பெரிய கம்பெனி தான். யூஎஸ், யூகே, துபாய்னு நிறைய ஃபாரின் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க. உங்க கேரியரும் நல்லா டெவலப் ஆயிருக்கும். அந்த வேலையை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்கறேன். நிரஞ்சன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அவர் அவ்வளவு ஈஸியா யாரையும் கை காட்டி விட மாட்டாரு. அவருடைய ரெக்கமெண்டேஷனை என்னாலையும் நிராகரிக்க முடியாது. ஆனா என்னுடைய ஹையர் அபிஷியல்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால பேச முடியும். சார், நான் வேலையை விட்டு வரல. அவங்க தான் என்ன அனுப்புனாங்க. ஏமா? ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்றப்போ என் பொண்ணை காணோன்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஸோ அந்த டென்ஷன்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியாம அப்படியே கிளம்பிட்டேன். அந்த இஷ்யூவால தான் என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பொய்யா நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம். நீங்க கரெக்டா உண்மையை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹெட் ஆபீஸ்ல ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். யூ ஆர் அப்பாயிண்டட் டுடே இட்செல்ஃப். ஓ, தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஐடில இருக்கிற நிறைய கம்பெனிஸ் ஒர்க் ஓரியன்டா தான் இருப்பாங்க. ஆனா நாங்க ஹியூமன் சென்டர்ட் கன்சர்ன். ஒர்க்கர்ஸோட பர்சனல் லைஃபுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால ஃபேமிலி டென்ஷன்ஸ் எதுவும் இல்லாம நீங்க இங்க ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணலாம். ஓ, தேங்க் யூ சார். இந்த பிரான்ச்லயும் நுங்கம்பாக்கம் பிரான்ச்லயும் வேகன்சி இருக்கு. உங்க கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்க எங்க வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் கேகே நகர்ல தான் சார் இருக்கேன். ஸோ பாப்பாவோட ஸ்கூல்ல டி நகர்ல இருக்கு. ஸோ எனக்கு இதுதான் பக்கம். குட், யூ கேன் ஜாயின் ஹியர் யுவர்செல்ஃப். தேங்க் யூ சார். சுந்தரன் ஒரு ப்ராஜெக்ட் லீடரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். He will brief you everything. ஓகே. Okay. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். இன்னைக்கே என்ன ஜாயின் பண்ண சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ ஹாவ் டு செட்டில் சர்டன் திங்ஸ். ஒரு 2 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கலாமா? Oh yes, not an issue. தேங்க் யூ சார். Yeah, you can move. All the best. Good luck. தேங்க் யூ சார். Yeah. அம்மு, 1 second. உங்க ஃபேமிலி டீடைல்ஸ்ல ஹஸ்பண்ட பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணலையே. சார், எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. நாங்க பிரிஞ்சிட்டோம். நானும் என் பொண்ணும் இப்போ தனியா தான் இருக்கோம். சாரிமா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன்.
வந்துட்டீங்களா? என்னங்க என்னங்க என்னங்க? யாரு? நான் தாங்க. ஓ, என்னங்க இது? உங்க ரூம்குள்ள யார் வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுவும் நான் உள்ள நுழையிறப்பவே பூஜான்னு குரல் கொடுப்பீங்க. இப்ப நான் பக்கத்துல வந்து நிக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. சுத்தி நடக்கிறது கூட கவனிக்க முடியாம அப்படி என்னங்க யோசனை உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா. நம்ம ஸ்கூல்ல புது பில்டிங் கட்ட போறோம் இல்லையா, அதை பத்தி தான் பூஜா, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, உனக்கு கிளாஸுக்கு டைமா இருக்குமே, நீ கிளம்பு. ஏமா நின்றுட்டு இருக்க? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, நீ போ. மாதவி குட்டி, இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. 2 பேரும் விளையாடலாமா? விளையாடலாமா? கை கொடுங்க. ஓகே. இது சாதம், இது சாம்பார், இது ரசம், இது பொரியல், அப்பளம். ஓகே. இது அப்படியே பசஞ்சு 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 மாதவிக்கு ஒரு வாய், அம்மாக்கு ஒரு வாய். மாதவிக்கு, அம்மாக்கு. அப்படியே பசஞ்சு நல்லா. மாதவிக்கு, அப்பாவுக்கு. அம்மா சந்தோஷமா இருக்கேன், அப்பாவுக்குலாம் கிடையாது. இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல, தூக்கமா வருது. சரி, அப்படியே படுத்துக்க. என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? மாதவி சாப்பிட்டாளா? அவ சீக்கிரமே சாப்பிட்டுட்டான். சாரி, ஒரு பெரிய பப்ளிகேஷன் எடிட்டரோட முக்கியமான மீட்டிங்ல மாட்டிட்டேன். அதனால தான் உங்க போன் என்னால் எடுக்க முடியல. இதுல என்ன இருக்கு சார்? 2 தடவை நீங்க எடுக்கலன்னதுமே பிஸியா இருப்பீங்கன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. இவளுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறதா டீல் பேசியிருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், நானே செஞ்சு கொடுத்துட்டேன். அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இல்லனா என்னால நைட்டெல்லாம் தூங்கிருக்கவே முடியாது. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நாளைக்கு அவளுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிடுங்க. அதான் நான் செஞ்சு கொடுத்துட்டேனே, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? இதுல என்ன கஷ்டம் மேடம்? இட்ஸ் மை ப்ளஷர். அப்படியே நீங்களே என் சமையலை டேஸ்ட் பண்ணி உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஷியோர் ஷியோர். ஓகே மேடம், அப்ப நான் வரேன். கூப்பிட்டீங்களா? ஆமா, சாரி, நான் நல்ல மூட்ல இருந்தேன். மாதவி அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்தி என்ன மூட் அவுட் பண்ணிட்டா. இன்னைக்கு நான் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்தேன் சார், அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ சாரி மேடம், உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்தாதான் ஆச்சுன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசுனதோட சரி, மீட்டிங்ல போய் அப்படியே மறந்தே போயிட்டேன். அவ என்ன சொன்னா? வேலை ஓகே ஆயிடுச்சா? ஆமா. உங்களுக்காக ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். மேடம் பரவாயில்ல பரவாயில்ல, வாழ்த்துக்கள். வேலை கிடைக்கலங்கிறது எனக்கு பெரிய மென்டல் டென்ஷனாவே இருந்துச்சு. இப்பதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுல ஏன் ரோல் எதுவுமே இல்லை மேடம். உங்களுக்கு டேலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் கம்பெனில நல்ல ஆளுக்கான தேவை இருந்துச்சு. உங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சேனே தவிர நான் ஒண்ணுமே பண்ணல. அதை செய்ய கூட சில பேரு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா எனக்காக நீங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அங்க போனதும் ஃபார்மலா என்கிட்ட பேசிட்டு இமீடியட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 1/2 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். தேங்க்ஸ் சொல்லி ஸ்வீட் கொடுத்து என்னை ஏமாத்திடலான்னு பார்க்காதீங்க. நான் என்ன கேட்டேன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, இந்த சண்டே ஈவினிங்கே உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன். நீங்க உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஷூர் ஷூர். இந்த ட்ரீட் என்ஜாய் பண்றதை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. பை த பை, இது நான் எழுதின கதை. இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். பேச்சு சுவாரஸ்யத்துல நான் மறந்துட்டேன். கதை படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்ல சார். என் கதையை படிச்சதுக்கு அப்புறம் அது பழக்கமா மாறுதான்னு பார்க்கலாம்.
இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் உங்களுக்காக படிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். இந்த சாரு மேடம்லாம் நமக்குள்ள அவசியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல நிரஞ்சன். நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. ஐ லைக் இட். என்ன பூஜா, நீ என்ன ரசிக்கிறியா, நான் வாசிக்கிறது ரசிக்கிறியா? நான் வந்தது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சத்தம் வரக்கூடாதுன்னு தான் நான் செருப்பு கூட கட்டி வச்சுட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் இந்த ஹால் முழுக்க ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுமா. திடீர்னு ஏசி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு குளுமை, தீ மாதிரி இருந்த காற்று திடீர்னு தென்றல் மாதிரி மாறிடுச்சு. அப்போதான் என் பூஜா வந்துட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா கதை விடாதீங்க, உண்மையை சொல்லுங்க. எனக்கு கண்ணில் மட்டும்தான் பிரச்சனை பூஜா, ஆனால் காது மூக்கும் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கு. இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், உன் வாசத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாது. மனுஷங்க போடுற பெர்ஃப்யூம் வச்சுதான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் அப்படியே தான் யூஸ் பண்ணலையேங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாசம் உண்டுமா, அது உங்களாலலாம் உணர முடியாது. கடவுள் எங்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்க வரம் அது. உங்களுக்கெல்லாம் உருவம் தான் அடையாளம்னா எங்களுக்கு வாசனை தான் அடையாளம். அதை வச்சே யார் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா கூட எதிரில என்ன இருக்குன்னு தெரியாம தடுமாறுவோம். இருட்டுல நடக்க சொன்னா எங்கேயாவது போய் இடிச்சுக்குவோம். ஆனா உங்களுக்கு இருட்டு மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி இருந்தும் நீங்க எவ்வளவு தைரியமா நம்பிக்கையா வாழ்றீங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. நீங்கள் வெளிச்சத்தில் வாழ பழகிக்கிட்ட மாதிரி நாங்கள் இருட்டில் வாழ பழகிக்கிட்டோம், அவ்வளோதான். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னும் பிரமிப்பா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்க தைரியமும் நம்பிக்கையும் நல்லா இருக்க உங்ககிட்ட கூட இருக்காது. எல்லாமே கடவுளோட கருணமா.